அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். பாக்யராஜ் சுரேஷ் கிட்ட பேசிட்டு ரொம்ப கோவமா வீட்டுக்கு கிளம்பி வராரு. உடனே மலர் வந்து கிச்சன்ல இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய ரூமுக்கு வரும்போது பாக்யராஜ் வரதை கவனிக்கிறாங்க. என்னாச்சு இன்னைக்கு பாக்யராஜ் வீட்டுக்கு ரொம்ப சீக்கிரமா வராரே அப்படின்னு மலர் யோசனை பண்றாங்க. அங்க வீட்டுக்கு வந்த பாக்யராஜ் மலர் நிக்கிறத கூட கவனிக்காம தன்னுடைய ரூமுக்கு வராரு. உடனே அங்க வந்த மலர், பாக்யராஜ் என்னாச்சு, நான் இங்க தான் இருக்கேன், என்ன கூட கவனிக்காம நீங்க ரொம்ப கோவமா வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல மலரு, சுரேஷ் இப்படிலாம் பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்லை. தங்கராஜால ரேவதிக்கு மட்டும் இல்லை, இங்கே அழகுமதிக்கும் நிறைய பிரச்சனை வருது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சுரேஷ் இப்போவாது தங்கராஜை புரிஞ்சுப்பாருன்னு நினச்சா, சுரேஷ் எப்பையும் தங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, பாக்யராஜ் அப்படி சுரேஷ் என்னதான் பேசினாரு அப்படின்னு மலர் கேட்குறாங்க. உடனே பாக்யராஜ் நடந்த உண்மையை மலர்கிட்ட சொல்லும்போது மலர் வந்து சொல்கிறாங்க, என்ன இங்கே சுரேஷ் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க ராஜலக்ஷ்மி அத்தை, ராகவன் மாமா எல்லாரும் தங்கராஜுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் சரியில்லை. ஆனால் தங்கராஜ் இங்கே அழகுமதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு அந்த சார்கிட்ட பேசி இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்காரு. இந்த உண்மையை அழகுமதி வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் சொன்னப்ப இங்கே அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் ராகவன் மாமாவும் ராஜலக்ஷ்மி அத்தையும் அழகுமதி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. தங்கராஜ் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காரு, ஆனால் அவர் என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும்னு இங்கே ராகவன் மாமா நம்புகிறாங்க. அதே மாதிரி தங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் சரியில்லைங்க. அதனால தான் நானும் அவங்கக்கிட்ட பேசவே இல்லை. நீங்கள் எப்போ வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ சுரேஷ் வேறு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வீட்டில் இருக்க யார் சொன்னாலும் சரி, கண்டிப்பாக என் தங்கச்சி ரேவதி நம்ம வீட்டில் தான் இருக்கணும். தங்கராஜை நம்பி தங்கராஜ் வீட்டுக்கு நான் அனுப்ப போகிறதே இல்லை. இப்போ மட்டுமா அந்த தங்கராஜ் இப்படி பிரச்சனை செய்கிறாரு? உன்னுடைய பிறந்தநாளுக்கு ரேவதி நம்ம வீட்டுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தா. ஆனால் வீட்டுக்கு போன உடனே மலருடைய பிறந்தநாளுக்கு எதுக்கு போனேன், எங்ககிட்ட சொல்லாமல் ஏன் போனேன்னு கேள்வி கேட்டு ரேவதி கிட்ட அவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்கிறாரு தங்கராஜ். என்ன இருந்தாலும் தங்கராஜோட அம்மாவும் தங்கராஜுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது என் தங்கச்சி ரேவதி சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம வீட்டில் இருந்தால் தான் ரேவதியோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். வேணும்னா ரேவதி வேலைக்கு போகட்டும், தன்னுடைய பசங்களை பார்த்துக்கிட்டோம். ஆனால் தங்கராஜ் பேச்சை ரேவதி என்றைக்கும் கேட்கவே கூடாது. இப்போ வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் தங்கராஜுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறதால தான் தங்கராஜ் என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நான் ரேவதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். வீட்டில் இருக்க யார் பேச்சும் நான் கேட்க போகிறதே இல்லை. என் தங்கச்சி ரேவதியை பார்த்துக்க நான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரேவதி எதுக்கு தங்கராஜ் வீட்டில் போய் கஷ்டப்படணும்? வசதியான வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு ரேவதி யோசிக்கலாம், ஏன் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் யோசிக்கலாம். ஆனால் ரேவதி அந்த வீட்டில் நிம்மதியாகவும் இல்லை, சந்தோஷமாகவும் இல்லை. ரேவதி கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு நான் பொறுமையாக இருக்கணுமா? அப்படி இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சுரேஷ் வேணும்னா தங்கராஜை புரிஞ்சுக்காம தங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் நான் அப்படி இருக்கவே மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, எனக்கு புரியுது பாக்யராஜ், ஆனால் என்னதான் தங்கராஜ் இவ்வளோ பிரச்சனை செய்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த வீட்டில் இருக்க யாருமே மனசு மாற மாட்டாங்க. எல்லாரும் நம்மக்கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாக சுரேஷ் வீட்டுக்கு வந்த உடனே இங்கே தங்கராஜுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவார். ரேவதி தங்கராஜ் வீட்டுக்கு போகணும்னு சொல்வார். அதனால் ராகவன் மாமா, ராஜலக்ஷ்மி அத்தை எல்லாரும் சுரேஷுக்காக தான் பேசுவாங்க. நாளைக்கே தங்கராஜை வீட்டுக்கு வர சொல்லுவாங்க, ரேவதியை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளால் என்ன செய்ய முடியும் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க மலர். உடனே பாக்யராஜ் சொல்கிறாரு, அப்படி ரேவதி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ரேவதி கண்டிப்பாக தங்கராஜ் வீட்டுக்கு தான் போகணும்னு சொன்னால் நானும் ரேவதியை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரேவதியை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடுவேன். இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் என் அப்பா அம்மா பேச்சை கேட்கணும். இதே நான் தனியாக ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்தா கூட ரேவதியை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பேன். அப்புறம் என் அப்பா அம்மா பேச்சை கேட்க வேண்டிய அவசியமும் இருக்காது. சுரேஷ் மாதிரி தங்கராஜுக்கு நான் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. ரேவதியை கண்டிப்பாக தங்கராஜ் வீட்டுக்கு நான் அனுப்ப மாட்டேன். ரேவதி ரொம்ப நல்லா படித்து நல்லா பெரிய வேலைக்கு போகணும்னு நினச்சா. ஆனால் ரேவதியை தங்கராஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் ரேவதி நினச்சது எதுவுமே நடக்கலை. அப்படி இருக்கும்போது ரேவதி தங்கராஜ் வீட்டில் கஷ்டப்படணுமா? ரேவதியை நான் பார்த்துப்பேன். மலர், நீயும் அழகுமதியும் ரேவதிக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி ரேவதிக்காக நம்ம எப்பயுமே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் அழகுமதி வேற உண்மையை சொல்லிட்டாங்க. தங்கராஜால தான் எனக்கு கிடச்சிருந்த வேலையும் இப்போ இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கூட அழகுமதிக்காக யாருமே சப்போர்ட் பண்ணி பேசல. இந்த வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜுக்காக தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது என்னதான் ரேவதிக்காக நம்ம பேசினாலும், ரேவதி நம்ம வீட்டிலேயே இருக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக ராகவன் மாமாவும் ராஜலக்ஷ்மி அத்தையும், ஏன் சுரேஷ் கூட நம்ம பேச்சை கேட்கவே மாட்டாங்க.
அதனால தான் நானும் ராகவன் மாமா கிட்ட பேசவே இல்ல. நீங்க கொஞ்சம் பொறுமையா அழகுமதி கிட்ட பேசியிருக்கலாம். நீங்க எப்பயுமே தங்கராஜுக்கு சப்போர்ட் பண்றதால தான் ரேவதி இப்ப இந்த நிலைமையில நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு மட்டும் சொல்லிட்டேன். ஆனா அப்பவும் நான் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்றது ராஜலட்சுமி அத்தைக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. அழகுமதி தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா சுரேஷ் வந்ததுக்கப்புறம் இங்க வந்து ராகவன் மாமாவும், ராஜலட்சுமி அத்தையும் சுரேஷ் கிட்ட இந்த உண்மைய சொல்வாங்க. அழகுமதியால தான் ரேவதி இப்ப நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அழகுமதியால தான் இங்க தங்கராஜ் வந்து ரேவதி கிட்ட பிரச்சனை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பேச போறாங்க. இன்னும் சுரேஷால என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல. நீங்க தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதிக்காகவும், ரேவதிக்காகவும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த வீட்ல இருக்க எல்லாரும் தங்கராஜுக்காக பேசினாலும், தங்கராஜ் பேச்ச கேட்டாலும், நான் கண்டிப்பா தங்கராஜ பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். அதனால கண்டிப்பா இந்த வீட்ல இருக்க யார் பேச்சும் கேட்க போறதே இல்ல மலர். அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காரு பாக்யராஜ். பாக்யராஜ் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வராங்க. என்ன மலரு, பாக்யராஜ் ரொம்ப சத்தமா பேசிட்டு இருக்கான். வீட்ல நடந்த பிரச்சனைய பாக்யராஜ் வந்த உடனே சொல்லிட்டியா மலரு அப்படின்னு கேட்குறாங்க ராஜலட்சுமி. அத்தை, நான் எதையும் சொல்லல. ஆனா உங்க பையன் பாக்யராஜுக்கு இந்த உண்மை ஏற்கனவே தெரியும். அதான் நீங்க எப்படி தங்கராஜுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி சுரேஷும் தங்கராஜுக்கு சப்போர்ட் பண்றான்ல. அதனால பாக்யராஜ் வந்து ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க வேணும்னா தங்கராஜ் பேச்ச கேட்கலாம். ஆனா நாங்க அப்படி தங்கராஜ் பேச்ச கேட்கணுன்ற அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வராங்க. அழகுமதி தான் இப்படி எதிர்த்து பேசுவா. இப்ப வர வர மலரும் ரொம்பவே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாளே. இதெல்லாம் சரியில்லை. இப்பவே அழகுமதி பேச்ச கேட்டு மலர் இப்படிலாம் பேசிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் அழகுமதி நம்ம வீட்டிலேயே இருந்தா அவ்வளவுதான். அதனால தான் உடனே ரேவதி தங்கராஜ் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றோம். அழகுமதி வேலைக்கு போகணும்னு யோசிக்கிறா. அதே மாதிரி ரேவதியும் பாக்யராஜ் பேச்ச கேட்டு நம்ம வீட்டிலேயே இருக்கணும்னு நினச்சிட்டு நானும் வேலைக்கு போறேன்னு சொன்னா இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க ராஜலக்ஷ்மி. கொஞ்ச நேரம் கழிச்சு சுரேஷ் வீட்டுக்கு வராரு. சுரேஷ் வீட்டுக்கு வந்த உடனே ராகவனும் ராஜலக்ஷ்மியும், சுரேஷு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாப்பா நானும் உங்ககிட்ட பேசணும். ஏன்னா இன்னைக்கு என்னுடைய ஆஃபீஸ்க்கு தங்கராஜ் மாமா வந்திருந்தாருன்னு சொல்லும்போது, அப்படியா, நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் உன்னை பார்க்க வந்தாரா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா தங்கராஜ் மாமா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. நானும் அவர் ஃபோன் பண்ணப்ப பேசவே இல்லை. நீயும் என்கிட்ட பேசாமல் இருந்தா எப்படி சுரேஷு அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் தங்கராஜ் மாமாவால் தானப்பா எனக்கு இந்த வேலை கிடச்சிது. மறுபடியும் எனக்கு இதை விட பெரிய வேலை கிடைக்கணும்னா தங்கராஜ் மாமா நினச்சாதான்ப்பா நடக்கும். அதனால தங்கராஜ் மாமா ரொம்ப நல்லவர்ப்பா. நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் தங்கராஜ் மாமா சொல்கிறது எல்லாமே சரிதான். ரேவதி அக்கா தங்கராஜ் மாமா வீட்டில் எவ்வளோ வசதியாக இருந்திருக்காங்க. ரேவதி அக்காவை தங்கராஜ் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதெல்லாம் மறந்துட்டு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்காக ரேவதி அக்கா நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சா எப்படிப்பா? நீங்கள் ரேவதி கிட்ட பேசுங்க. ரேவதி அக்கா நம்ம வீட்டில் தான் இருப்பேன்னு சொன்னால் இருக்கட்டும். இல்லையா தங்கராஜ் வீட்டுக்கே அனுப்பலாம் அப்படின்னு சுரேஷ் வந்து பேசிகிட்டு இருக்காரு. நானும் இதே தான் சொல்லலாம்னு நினச்சேன் சுரேஷு. நல்ல வேலை நீயும் தங்கராஜ் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்ட. இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ராகவன். அப்பா முதல்ல ரேவதி அக்காவை கூப்பிட்டு பேசலாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் சுரேஷு, முதல்ல ஏன் பேச்சை கேளு. ரேவதி எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு உனக்கு தெரியுமா? தங்கராஜ் மாப்பிள்ளை ரேவதி கிட்ட எதுக்காக பிரச்சனை செஞ்சுருக்கிறாருன்னு உனக்கு தெரியுமா? இந்த உண்மையை தங்கராஜ் மாப்பிள்ளை உங்ககிட்ட சொன்னாரா சுரேஷு அப்படின்னு ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. இல்லைம்மா, தங்கராஜ் மாமா என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்தப்போ நான் சரியாக பேசவே இல்லை. ஏன்னா தங்கராஜ் மாமா மேலே தான் தப்பு இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தங்கராஜ் பேசுனதை கேட்டு நான் மனசு மாறிட்டேன். அதனால் இனி தங்கராஜ் வீட்டுக்கு ரேவதி போகிறது தான் நல்லது. தங்கராஜ் மாமா வந்து ரேவதியை நல்லா பார்த்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எதுக்குமா வந்து ரேவதி அக்கா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க? அப்படி என்ன தான் பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது, சுரேஷு முதல்ல புரிஞ்சுக்கோ, இந்த பிரச்சனைக்கு காரணம் தங்கராஜ் மாப்பிள்ளை கிடையாது. இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த வீட்டு மருமக அழகுமதி தான். ஏன்னா தங்கராஜ் மாப்பிள்ளையால தான் அழகுமதி இனி வேலைக்கு வர வேண்டான்னு அந்த சார் சொல்லிட்டாங்களாம். தங்கராஜ் மாப்பிள்ளை அழகுமதியால் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக இப்படி செஞ்சுருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. ஆனால் அழகுமதி உடனே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தங்கராஜ் வீட்டுக்கு போயிட்டு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டிருக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை அழகுமதி கிட்ட சொன்னதே ரேவதி தான். அந்த கோபத்தில் தான் இங்கே தங்கராஜ் வந்து தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சுருக்காரு. இப்போ தங்கராஜ் மாப்பிள்ளை பக்கம்தான் உண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டியா?
ஏற்கனவே அழகுமதியால் நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அழகுமதி வேலைக்கு போகிறதால தான் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்னு நினச்சி நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகவும் தங்கராஜ் இப்படிலாம் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் இதை புரிஞ்சுக்காம அழகுமதி எதுக்கு தங்கராஜ் கிட்ட கேள்வி கேட்கணும்? நம்மக்கிட்ட சொல்லாமல் தங்கராஜை பார்க்கறதுக்காக அழகுமதி போயிருக்கா. இந்த உண்மையை நம்மக்கிட்ட தானே முதல்ல சொல்லியிருக்கணும். இப்படி அழகுமதி தன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறா. தனக்கு வேலை கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், ஆனால் குடும்பத்தில் இருக்க யாரை பற்றியும் யோசிக்கக்கூடாதுன்னு இருந்தால் அதான் ரேவதிக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? தங்கராஜ் மாப்பிள்ளை மேலே எந்த தப்பும் இல்லை. இப்போவும் தங்கராஜ் நம்ம குடும்பத்துக்காக நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்காரு. ஆனால் இதை ரேவதியும் புரிஞ்சுக்கல. ஆனால் அழகுமதியால் தான் பிரச்சனை வந்திருக்கு. இப்போ புரியுதா சுரேஷ் அப்படின்னு கேட்ட உடனே, என்னம்மா இந்த அழகுமதி இப்படிலாம் பேசியிருக்கா? ஆனால் தங்கராஜ் மாப்பிள்ள ரொம்ப நல்லவருமா. தங்கராஜ் மாமா அதனால தான் இந்த உண்மையை நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா, இப்போ கூட அழகுமதியை பற்றின உண்மையை சொல்லாமல் ரேவதி அக்கா அவங்க வீட்டுக்கு வந்தால் போதும், ரேவதியை நான் நல்லா பார்த்துப்பேன், இனி ரேவதி கிட்ட வந்து இப்படி கோவமாக பேச மாட்டேன், ரேவதியை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்னு என்கிட்ட வந்து பேசினாரு. இந்த பிரச்சனைக்கு காரணம் அழகுமதின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னால் பொறுமையாக இருக்கவே முடியல. மலரண்ணி அழகுமதி எங்கன்னு கேட்கும்போது, சுரேஷ் கொஞ்சம் பொறுமையாரு, ஏற்கனவே ரேவதி இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, மறுபடியும் இவங்க பேசுகிறத கேட்டுட்டு நீ ஏன் கோவப்படுறேன்னு கேட்கும்போது, மலரண்ணி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் முதல்ல அழகுமதியை கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது, அந்த சமயம் ரேவதியும் அழகுமதியும் வராங்க. ரேவதி சொல்கிறாங்க, சுரேஷ் கொஞ்சம் பொறுமையாரு, இப்போ என்ன ஆச்சுன்னு நீ அழகுமதி கிட்ட பேசணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது, என்ன அழகுமதி, நீ எதுக்கு தங்கராஜ் மாமா வீட்டுக்கு போன? நீ அங்கே போனதால தான் இங்கே ரேவதி அக்காவுக்கு இப்படி தேவையில்லாமல் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ரேவதி அக்காவும் அழுதுகிட்டே நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்கிக்கவே முடியல. ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணம் நீ தான். நீ திருந்தவே மாட்டியா அழகுமதி? வீட்டில் இருக்க யார் பேச்சையும் கேட்க மாட்டியா? உனக்கு இந்த உண்மை தெரிஞ்சா வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட முதல்ல சொல்லியிருக்கணும். ஆனால் நீ இந்த உண்மையை சொல்லாமல் உன்னுடைய விருப்பத்துக்கு தங்கராஜ் மாமா கிட்ட போய் பிரச்சனை செஞ்சுருக்க. நீ எதுக்கு இப்படிலாம் செய்யணும்? போனா போதுன்னு பொறுமையாக இருந்தேன். ஒன்னால் இப்போ ரேவதி அக்கா வந்து தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்காங்க. இந்த உண்மையை ரேவதி அக்கா சொன்ன உடனே என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். நீ இந்த வீட்டு மருமக தானே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அதெல்லாம் அழகுமதிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. எப்போ பார்த்தாலும் யார்கிட்டையாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ தான் எனக்கு புரியுது, அழகுமதி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வீட்டில் யாருமே நிம்மதியாகவும் இல்லை, சந்தோஷமாகவும் இல்லை. இப்போ என் பொண்ணு ரேவதியோட வாழ்க்கையிலையும் அழகுமதியால் பிரச்சனை வருதுன்னா பேசாமல் அழகுமதி அவங்க வீட்டுக்கு போகிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இதுக்கு மேலே அழகுமதி நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கும் இப்படி தான் பிரச்சனை வரும். அழகுமதியால் என்றைக்குமே இந்த குடும்பத்தில் பொறுப்பான மருமகளாக இருக்கவே முடியாது. என்னதான் அழகுமதியோட அப்பாவும் அம்மாவும் வந்து பேசினாலும் அழகுமதி மனசு மாற மாட்டா, நம்ம குடும்பத்தை புரிஞ்சுக்கவும் மாட்டா. இப்படி தேவையில்லாத வேலையை தான் செய்வா. இதுக்கு மேலேயும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. பேசாமல் அழகுமதி இப்போவே அவங்க வீட்டுக்கு போகட்டும், அப்போ தான் ரேவதியோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி. அத்தை, நான் என்ன செஞ்சேன்? இங்கே தங்கராஜ் செஞ்ச பிரச்சனையை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. நான் எந்த தப்பும் செய்யலை. ஆனால் சுரேஷ் வந்த உடனே நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் சரியா? நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு தங்கராஜ் யோசிச்சிருக்காரு, அந்த சார்கிட்ட பேசியிருக்காரு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். நான் உங்கள் வீட்டு மருமக தானே, நான் உங்களை எதிர்த்து பேசலை. ஆனால் நீங்களும் என்னை கொஞ்சமாவது புரிஞ்சிக்க வேண்டாம்? அதே மாதிரி நான் வீட்டில் இருக்கும்போது நான் சமைக்கணும், வீட்டில் இருக்க வேலையை பொறுப்பாக பார்த்துக்கணும்னு சொன்னீங்கல்ல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையில் சேர்ந்துருப்பேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு என் வேலையை பொறுப்பாக பார்க்கணும்னு நினச்சிருப்பேன். ஆனால் அது எல்லாத்தையும் ஒரே நாளையில் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு இங்கே தங்கராஜ் வந்து அவர் நினச்சது நல்லபடியாக நடந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டா எப்படி என்னால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இருக்க முடியும்? சீக்கிரமாகவே எனக்கு புது வேலை கிடைக்க தான் போகுது, நானும் வேலைக்கு போக தான் போகிறேன். இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு காரணம் தங்கராஜ் தான். ஆனால் தங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ணுற நீங்கள் என்ன புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்களேன்னு சொல்லும்போது இங்கே சுரேஷ் ரொம்ப கோவமாக அழகுமதியை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என் அம்மாவை ரொம்ப எதிர்த்து பேசுகிற, இதுக்காக தான் இந்த வீட்டில் இருக்கிறியா? ஒன்னால் பிரச்சனை வருதுன்னா நீ தான் மனசு மாறணும், நீ தான் திருந்தணும். ஆனால் நீ திருந்த வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஒன்னால தான் ரேவதி அக்கா இப்போ கஷ்டப்படுறாங்க, நீ என்ன ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அழுதுகிட்டே நிற்கிறாங்க அழகுமதி. அந்த சமயம் அங்கே பாக்கியராஜ் வராரு. சுரேஷு, நீ செய்கிறதெல்லாம் சரியில்லை சுரேஷு, ஏற்கனவே இதே மாதிரி தான் பிரச்சனை செஞ்சேன், அதனால் அழகுமதியும் உனக்கு சரியான பதில் கொடுத்தாங்க. மறுபடியும் தங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ணுற, இதெல்லாம் சரியில்லை. நீ தான் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும். அழகுமதி பொறுப்பான மருமக, அவங்க பேசுகிறது எல்லாமே சரிதான். ரேவதி வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் தங்கராஜ் மட்டும்தான். தங்கராஜால் உனக்கு வேலை கிடச்சிருக்கு,
மறுபடியும் உனக்கு பெரிய வேலை கிடைக்கணுன்றதுக்காக தங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் என்னால் அப்படிலாம் தங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. எனக்கு என்னுடைய குடும்பம் தான் முக்கியம். என்னுடைய தங்கச்சி ரேவதியோட வாழ்க்கை முக்கியம். அதே மாதிரி அழகுமதி இந்த வீட்டு மருமக, அவங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ செய்கிறதெல்லாம் சரியில்லை சுரேஷ்னு சொல்லும்போது, அப்பா பாக்கியராஜ் அண்ணன் வர வர நம்மளை புரிஞ்சுக்காம இப்படி எதிர்த்து பேசுகிறதால தான் வீட்டில் நிறைய பிரச்சனை வருது. யாருமே அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. மலரண்ணியும் பாக்கியராஜும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் அழகுமதி நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறா. முதல்ல ரேவதி அக்கா அழகுமதி பேச்சை கேட்காம இங்கே வந்து தங்கராஜ் வீட்டுக்கு போனாதான் ரேவதி அக்காவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ரேவதி அக்கா, நானே உங்களை தங்கராஜ் மாமா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் கிளம்புங்க. அது மட்டும் இல்லாமல் தரணியை நீங்கள் பார்க்கணும். 2 நாள் தரணி உங்களை பார்க்காம சரியாக சாப்பிடாம இருக்கான். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனாதான் உங்கள் பசங்களை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ரேவதி வந்து பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. உடனே பாக்கியராஜ் வந்து சொல்கிறாரு, என்ன ரேவதி, நீங்கள் சுரேஷ் பேச்சை கேட்டு தங்கராஜ் வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறியா, இல்லை உனக்கு உன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைக்கிறியா? நீ தனியாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம். தங்கராஜ் பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ வேலைக்கு போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம். உன்னுடைய விருப்பத்துக்கு மலர்கிட்டையும் அழகுமதிக்கிட்டையும் சந்தோஷமாக பேசலாம். நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கலாம். ஆனால் மறுபடியும் தங்கராஜ் வீட்டுக்கு போனால் நீ என் பேச்சை கேட்காம உங்கள் வீட்டில் தங்கலான்னு போனேன், ஆனால் மறுபடியும் இங்கே தானே வந்திருக்கேன்னு உன்னை தங்கராஜ் ரொம்பவே ஏளனமாக பேசுவார். அப்புறம் நீ நினச்சாலும் இந்த வீட்டு பக்கமே வர முடியாது. நானும் உன்கிட்ட என்றைக்குமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே எனக்கு நீ தானே முக்கியம். தங்கராஜ் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்வார். எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லைனாலும் நீ எனக்காக வந்து நிற்கிறல்ல, எனக்கு அதுவே போதுண்ணே. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லும்போது, ரேவதி அக்கா இப்படி பாக்கியராஜ் பேச்சை கேட்டுட்டு இருந்தா உங்கள் வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்கும்? தங்கராஜ் மாமா வீட்டில் எவ்வளோ வசதியாக இருந்தீங்க, நம்ம வீட்டில் இன்னும் எத்தனை நாள் தங்க முடியும்? நாங்கள் என்னதான் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு உங்கள் குடும்பம் தான் முக்கியம். உங்களுக்கு வேலைக்கு போகணும்னு நினச்சாலும் நீங்கள் தங்கராஜ் மாமா சரின்னு சொன்னாதான் வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது ரேவதி வேலைக்கு போகணும்னா தங்கராஜ் வந்து சரின்னு சொல்லணுமா? எதுக்கு? அப்படி தங்கராஜ் கிட்ட கேட்டு தான் வேலைக்கு போகணுன்ற அவசியமே இல்லையே. ரேவதி கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா. வேலைக்கு போகணும்னு நினச்சா ரேவதி தான் முடிவெடுக்கணும். தங்கராஜ் கிட்ட எதுக்கு கேட்கணும்? ஒவ்வொரு விஷயத்தையும் தங்கராஜ் கிட்ட கேட்டு செய்கிறதுனால தான் இப்படி ரேவதியை புரிஞ்சுக்காம ரேவதியை பலார்னு வெளுத்து வாங்கியிருக்காரு தங்கராஜ். தங்கராஜ் முதல்ல திருந்தணும். தங்கராஜ் ரேவதியை புரிஞ்சுக்கணும். அப்புறம் ரேவதி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறமா இங்கே வந்து ரேவதி தங்கராஜ் வீட்டுக்கு போகணுமா வேண்டாமான்னு நான் தான் யோசித்து முடிவெடுப்பேன். ஏன்னா ரேவதி இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது நான் தான். உங்களுக்கு தங்கராஜை பற்றின உண்மை தெரியல, அதனால தான் இப்படிலாம் பேசுகிறீங்க. ஆனால் எனக்கு தங்கராஜை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். தங்கராஜ் சுரேஷ்கிட்ட எப்படி பேசினா சுரேஷ் மனசு மாறுவான்னு சுரேஷை புரிஞ்சுக்கிட்டு தங்கராஜ் சரியாக பேசியிருக்காரு. அதனால் சுரேஷும் மனசு மாறிட்டான். ஏன் சுரேஷ் இப்படிலாம் இருக்க? அழகுமதி பக்கம்தான் உண்மை இருக்குது, அதே மாதிரி ரேவதி பக்கம்தான் உண்மை இருக்குது. ஆனால் தங்கராஜ் பொய் சொல்கிறாரு, நம்மளை ஏமாத்துறாரு. ஆனால் நீங்கள் எல்லாரும் தங்கராஜை நம்புறீங்க அப்படின்னு பேசும்போது, அண்ணே என்னென்ன பேசிகிட்டு இருக்க? ரேவதி அக்காவோட வாழ்க்கை முக்கியம்னு நான் சொல்கிறேன், நீ வந்து ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க. ரேவதி அக்கா நம்ம வீட்டில் இருக்கிறத விட வசதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா தங்கராஜ் வீட்டில் இருந்தால் தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. தங்கராஜ் மாமா நல்லா சம்பாதிக்கிறாரு, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொல்லும்போது, முதல்ல தங்கராஜ் வந்து ரேவதிக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தரட்டும். அதுக்கப்புறமா வசதியான வாழ்க்கையை பற்றி பேசலாம். ரேவதிக்கு வசதியான வாழ்க்கை தேவையில்லை, நிம்மதியான வாழ்க்கை தான் வேணும், சந்தோஷமான வாழ்க்கை தான் வேணும். ரேவதி நினைக்கிறத செய்யணும். அதுக்கு முதல்ல தங்கராஜ் வந்து பிரச்சனை செய்யக்கூடாது. ரேவதியை புரிஞ்சுக்காம அவங்க வீட்டில் வசதி இருந்து என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் நீ புரிஞ்சுக்க மாட்ட சுரேஷ். ஏன்னா நம்ம வீட்டு மருமக அழகுமதியவே நீங்கள் புரிஞ்சுக்கல, அப்புறம் ரேவதியோட வாழ்க்கையை பற்றியா யோசிக்க போகிறீங்க? என்ன ரேவதி, நீ நம்ம வீட்டில் இருக்க போறியா, இல்லை தங்கராஜ் வீட்டுக்கு போக போறியா? என் பேச்சை கேட்க போறியா, இல்லை இந்த சுரேஷ் பேச்சை கேட்க போறியா அப்படின்னு சொல்கிறாரு பாக்கியராஜ். அண்ணே நீ தானே எனக்கு சப்போர்ட் பண்ணுவ. சுரேஷுக்கு தன்னுடைய வேலை முக்கியம், அதனால் சுரேஷ் என்னை பற்றி யோசிக்க மாட்டான்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் எதையும் யோசிக்காமல் எனக்காக நீ வந்து நிற்பேன்னு எனக்கு உன்னை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. பாக்கியராஜ் என்ன சொன்னாதான் நான் தங்கராஜ் வீட்டுக்கு போவேன், இல்லைன்னா நான் இங்கேயே தான் இருப்பேன்னு ரேவதி யோசித்து தன்னுடைய முடிவை சொல்கிறாங்க. இதை கேட்ட ராகவன் ரொம்ப கோவமாக, பாத்தியா பாக்கியராஜ், இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கிற. மலரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு மலர் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தது உன்னால தான். அதே மாதிரி ரேவதியோட வாழ்க்கைக்காக தங்கராஜ் கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும் பாக்கியராஜ். முதல்ல ரேவதியை நீ தான் தங்கராஜ் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விடணும். அது மட்டும் இல்லை பாக்கியராஜ், நீ பேசின பேச்சுக்கு நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும்.
அப்போ தான் ரேவதியோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இல்லைனா இந்த பிரச்சனையை பற்றி தங்கராஜ் மறுபடியும் ரேவதி கிட்ட பேசினா ரேவதியால் பதில் பேசவே முடியாது. ஏன்னா எங்ககிட்ட சொல்லாமல் எங்கள் பேச்சை கேட்காம ரேவதியை நீ நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்க, இதெல்லாம் சரியில்லை. ரேவதி கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் தங்கியாச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேலே ரேவதியை நம்மளால் பார்த்துக்க முடியாது. ரேவதி, உனக்கு உன்னுடைய வாழ்க்கை முக்கியம், உன்னுடைய பசங்க முக்கியம். நீ வேலைக்கு போகவும் வேண்டாம், சம்பாதிக்கவும் வேண்டாம். முதல்ல உன்னுடைய குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்க. அது மட்டும் இல்லாமல் தங்கராஜ் பேச்சை தான் நீ கேட்கணும். தேவையில்லாமல் உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயத்த இங்கே மலர்கிட்டையும் அழகுமதிக்கிட்டையும் பேசாத. நீ உன்னுடைய வாழ்க்கையை பாரு. அழகுமதி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்கா. நீயும் இதே மாதிரி வேலைக்கு போகணுன்னு சொன்னால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லும்போது, போதும்பா, நீங்கள் யாரும் எனக்காக பேச வேண்டாம். நீங்கள் யாருமே எனக்காக சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். இந்த வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் ரொம்ப வசதியாக இருக்காரு. அதனால் அவங்க வீட்டுக்கு மருமகளாக போகணுன்னு நினைக்கிறீங்களே, அந்த வீட்டில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் நிம்மதியே இல்லாமல் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு என் பசங்களுக்காக இத்தனை நாள் இருந்தது போதும். ஆனால் இனி அங்கே போகவும் முடியாது, உங்கள் பேச்சை கேட்கவும் முடியாதுன்னு ரேவதி ரொம்ப தெளிவாக ராகவன் கிட்ட சொன்ன உடனே இங்கே ராகவனும் ராஜலக்ஷ்மியும் பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. அழகுமதியும் மலரும் சந்தோஷப்படுறாங்க. பாக்கியராஜ் வந்து, பரவாயில்ல ரேவதி, நீயாவது எனக்காக பேசுறியே, நீ வந்து என் பேச்சை கேட்குறல்ல, அதுவே போதும்னு சொல்லும்போது, பாக்கியராஜ், நீ இந்த வீட்டில் இருக்கணும்னா முதல்ல ரேவதி தங்கராஜ் வீட்டுக்கு போகணும். இல்லையா, ரேவதியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறல்ல, நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு என் பேச்சை கேட்காம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்கிறாரு ராகவன். இப்போ என்னப்பா சொல்ல வரீங்க? ரேவதி தங்கராஜ் வீட்டுக்கு போனாதான் நானும் மலரும் இந்த வீட்டில் இருக்க முடியும், அப்படி தானே? ஆனால் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நான் நல்லா சம்பாதிக்கிறேன்ப்பா. சுரேஷ்க்கு வேலை கிடைக்க காரணம் தங்கராஜா இருக்கலாம், ஆனால் நான் கஷ்டப்பட்டு இந்த வேலை கிடைக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுருக்கேன். அதனால் என் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியாதா? அதே மாதிரி என் தங்கச்சி ரேவதியை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்ப்பா. நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு யோசிக்கவே இல்லை. தங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ணுற நீங்கள் ரேவதியோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. ரேவதிக்கு என்ன பிடிக்கும், ரேவதி வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறாங்க, இதெல்லாம் நாம தானப்பா ரேவதிக்காக சப்போர்ட் பண்ணால் நடக்கும். ஆனால் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே, இதெல்லாம் சரியில்லைப்பான்னு சொல்லும்போது, போதும் பாக்கியராஜ், நான் சொன்னது தான். நீ இந்த வீட்டில் இருக்கணும்னா ரேவதியை முதல்ல தங்கராஜ் வீட்டுக்கு கூப்பிட்டு போ. தங்கராஜ் மாப்பிள்ளைகிட்ட நீ தான் மன்னிப்பு கேட்கணும். நீ தான் தேவையில்லாமல் பேசி ரேவதி வந்து நம்ம வீட்டுக்கு வரதுக்கு காரணமாக இருந்திருக்க. ரேவதியை நீ தான் கூப்பிட்டு வந்திருக்க. நீ தான் அப்போ மன்னிப்பு கேட்கணும். அப்போ தான் தங்கராஜ் மாப்பிள்ளை சந்தோஷமாக ரேவதியை புரிஞ்சுப்பாரு. நீ எங்கள் பேச்சை கேட்டாதான் பாக்கியராஜ் ரேவதியோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது, இல்லைப்பா, நீங்கள் சொன்னாலும் நான் கண்டிப்பாக தங்கராஜ் வீட்டுக்கு போக மாட்டேன். நான் பாக்கியராஜ் அண்ணன் பேச்சை தான் கேட்பேன்னு ரேவதி சொல்கிறாங்க. உடனே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, ஒரு பக்கம் இந்த அழகுமதியால் நிறைய பிரச்சனை வருது, இன்னொரு பக்கம் என் பையன் பாக்கியராஜே இப்படி ரேவதி வாழ்க்கையில் பிரச்சனை செய்கிறானேன்னு நினைக்கும் போது என்னால் தாங்கிக்க முடியல. பாக்கியராஜ், ஏன் பாக்கியராஜ் இப்படிலாம் செய்கிற? நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். ஆனால் ரேவதிக்காக தங்கராஜ் மாப்பிள்ளைகிட்ட மட்டும் நீ மன்னிப்பு கேளு பாக்கியராஜ். உங்கள் அப்பா பேச்சை கேட்டாதான் ரேவதியோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் பாக்கியராஜ் அப்படின்னு அழுதுகிட்டே பேசுகிறாங்க ராஜலக்ஷ்மி. உடனே சுரேஷ் சொல்கிறாங்க, என்னென்ன, ஏன் இப்படிலாம் பேசுகிற? தங்கராஜ் மாமா நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு, ஆனால் நீ தான் புரிஞ்சுக்காமல் பேசுகிற. எதுக்கு முதல்ல உண்மை என்னன்னு தெரியாமல் இப்படி பிரச்சனைக்கு காரணமே அழகுமதி தான் அப்படின்னு புரிஞ்சுக்காம ரேவதி அக்காவை நீ எதுக்குன்னு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த? எத்தனை நாள் தான் ரேவதி அக்காவை நம்ம பார்த்துக்க முடியும்? தங்கராஜ் மாமா தான் நம்ம பேச்சை கேட்குறாரு. ரேவதி அக்கா கிட்ட வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. நம்ம அம்மா அப்பா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டார். இதை விட வேற என்ன வேணும்? தங்கராஜ் மாமா மனசு மாறிட்டாரு. ரேவதி அக்காவை நல்லா பார்த்துப்பாரு. ரேவதி அக்கா தன்னுடைய பசங்களுக்காக வேற வழியே இல்லை, தங்கராஜ் மாமா வீட்டுக்கு போகணும். நீ தான் மன்னிப்பு கேட்டு ரேவதி அக்காவை அவங்க வீட்டுக்கு அனுப்பணும். அதான் அம்மாவும் அப்பாவும் இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, பெரியவங்க பேச்சை கேட்காம நீயே அம்மா அப்பாவை எதிர்த்து பேசினா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கிற அழகுமதி எப்படின்னே நம்ம பேச்சை கேட்பா அப்படின்னு சொல்லும்போது, சுரேஷ், நீ கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோ. கண்டிப்பாக அழகுமதி எல்லார் பேச்சையும் கேட்பா. நீ முதல்ல அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணு. அழகுமதி பக்கம் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. அப்போ தான் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நீ உன்னை பற்றியே யோசிக்க மாட்டேங்கிற. எப்போ பார்த்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் தங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ணுற. அப்புறம் எப்படி எங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிப்ப, எங்கள் பேச்சை கேட்ப? இப்போ என்ன, இங்கே ரேவதி தங்கராஜ் வீட்டுக்கு போகணும். இல்லைனா ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணுற நானும் மலரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே? பரவாயில்ல, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். ஆனால் ரேவதியை மட்டும் என்றைக்கும் தங்கராஜ் வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன். இது நான் வந்து நல்லா யோசித்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என்ன மலர் சொல்கிறேன்னு கேட்கும்போது, ஆமாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் சரியாக தான் இருக்கும். இத்தனை வருஷமாக இந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டீங்க. என்ன வேணும்னு கேட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சீங்க. ஆனால் இப்போ ராகவன் மாமா
நீங்களே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா அப்புறம் எதுக்குங்க நம்ம இந்த வீட்டில் இருக்கணும்? ரேவதிக்காக தான் நம்ம பேசுகிறோன்னு ராகவன் மாமா, சுரேஷ், ராஜலக்ஷ்மி அத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ரேவதி மேலே நமக்கு இருக்கிற அக்கறை இவங்களுக்கு இல்லையே. அப்புறம் எதுக்குங்க நம்ம இந்த வீட்டில் இருக்கணும்? இத்தனை நாள் இந்த குடும்பத்துக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கீங்க. நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தீங்க. ஆனாலும் உங்களை யாருமே புரிஞ்சுக்கலன்னு நினைக்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியலன்னு மலர் வந்து பேசுகிறாங்க. போதும் மலரு, நீ வேற இப்படியெல்லாம் பேசாத. அப்புறம் பாக்கியராஜ் இங்கேருந்து கிளம்பிடுவான்னு சொல்லும்போது, அம்மா அதான் நான் சொல்லிட்டேன்ல, இனி இந்த வீட்டில் எனக்கு என்னம்மா வேலை? ரேவதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரேவதியை கூப்பிட்டுட்டு ராகவனோட வீட்டிலேருந்து கிளம்புறாரு பாக்கியராஜ். இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கோவமாக நிற்கிறாரு ராகவன். மலரும் பாக்கியராஜ் பேச்சை கேட்டு ரேவதியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. பாக்கியராஜ் மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க ராஜலக்ஷ்மி.